கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து என்னை நீங்கள் அலங்கரிக்கும் மீனாட்சி மதுரை மீனாட்சி. அதாவது மதுரையில் நேற்று நிகழ்ச்சிக்கு வந்தோம். லைவில் எல்லா சேனலும் நம்மளுடைய ப்ரோக்ராம்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டாக ஒரு 4 மணிக்கு மீனாட்சி அம்மனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, சினிமாவில் முத பாடினதே மதுரை குலுங்க குலுங்கன்ற ஒரு பாட்டு தான். ஒரு மேடை பாடகராக நான் இருந்தேன். ஆனால் சும்மா அப்படி பாடிக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் தாய் அம்மா ஆசீர்வாதத்தில் மதுரை குலுங்க குலுங்கன்னு ஒரு பாட்டு கொடுத்து இன்றைக்கி 1000 படம் பராசக்தி இதை இப்போ 2 பாட்டு பாடியிருக்கிறேன். 4ஆம் தேதி ரிலீஸ், 3ஆம் தேதி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு, அதில் கூட பாடுறேன். என்ன ஒரு விஷயம் சந்தோஷம்னா, நம்மளை மாதிரி ஒரு கிராமிய பாடகருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. இந்த நியூ இயரில் அம்மாவை பார்த்த உடனே கண் கலக்கிட்டேன். ஏன்னா பெரிய அம்மாவுடைய மோதிரம் தான் போட்டிருப்பேன். எப்பயுமே மீனாட்சி அம்மாவுடைய மோதிரம் தான் போட்டிருப்பேன். காரணம் என்னென்னா, தாய் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா. எவ்வளோ நாடு, 100 நாடு கிட்டத்தட்ட போயிருக்கிறேன். கலைமாமணி விருதை, அது நான் பெருமைக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. எல்லாமே இந்த அம்மாள் தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நினைக்கும் போதே கண் கலங்குது. அது ஒரு தாயை பார்த்த மாதிரியே இருந்தது. இன்றைக்கி மீனாட்சி அம்மனை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் இந்த 2026 எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட வேண்டுனேன். கரெக்டாக அம்பாவை பார்க்கணுன்னு நினச்சி வேண்டுனேன். அதே மாதிரி மதுரையில் இங்கே நியூ இருக்காதுமா எனக்கு நிகழ்ச்சி கிடச்சிது. தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் அங்கே அவங்களுடைய இதில் நிகழ்வில் வாய்ப்பு கிடச்சிது. கச்சேரி பண்ணினேன். கரெக்டாக 4 மணிக்கு அம்பாவை பார்க்கணுன்னு வந்தேன். அதே மாதிரி இசை ஜாம்பவான் இளையராஜா ஐயாவை பார்த்ததும் பெரிய கொடுப்பனை. அதே மாதிரி இன்றைக்கி அம்பாலையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மக்களோட மக்களாக போய் தரிசனம் பண்ணது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லோரும் நல்லா இருக்கணும். அம்பாளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுவும் மீனாட்சி தாய் நினைச்சாலே எல்லாம் கொடுப்பா. நீங்கள் மனமுருகி, அதாவது ஒரு தாய்கிட்ட போயிட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் கேட்போம். அதனால் இந்த ஆண்டும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும், நிறைய பாடணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், கோயிலை சுற்றி வர்ற வரைக்குமே கண் கலங்கிட்டே இருந்தது. ஏன்னா அது நம்ம தாயை பார்த்த